கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய மனதை திருப்புவதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார், பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு பிச்சை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன், நல்ல வயசானவர், யோசித்து அவர் பக்கத்தில் போய் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டபோது நிதானமாக பேசினார். அப்புறம் அவர் சொன்னார் தொடர்ந்து அவருடைய கதையை, எனக்கு 8 பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு நிறைய நிலம் இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு இருக்குது, அவங்களுடைய கடன்களை எல்லாம் முடிச்சிட்டேன், சொத்தெல்லாம் பாகம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் என்ன பிள்ளைகள் என்னை கவனிக்கலை. அதனால் நான் இப்படி இன்னைக்கு ரோட்டில் பிச்சை எடுத்து தெரிகிறேன். நல்ல வசதியாக இருந்தேன், நல்ல செல்வமாக வாழ்ந்தேன், அந்த நல்ல நாட்கள் எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னார். ஆஸ்பத்திரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல்வேறு விதமான கொடிய வியாதிகள்னால தாக்கப்பட்டிருக்காங்க. பெரிய சிறந்த சாதனைகளை செஞ்சவங்க, நிறைய நல்ல உயர்ந்த வேலைகளை பார்த்தவங்க, நல்ல செல்வமாக வாழ்ந்தவங்க, சீரோடு சிறப்போடு பேரோடு புகழோடு வாழ்ந்தவங்க மருத்துவமனையில் எல்லா விதமான மூக்கில் டியூப்பு, வாயில் டியூப்பு, கைகளில் டியூப்பு, எல்லா இடமும் ஒயர் மாட்டி போட்டிருக்கும்போது நான் எப்படி இருந்தாலே, ஆனால் நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு அன்னைக்கு நான் எவ்வளோ அழகாக இருந்தேன், எவ்வளோ நல்லா இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் முடியெல்லாம் முட்டையடிக்கப்பட்டு நல்ல துணி போட முடியாது, ஆஸ்பத்திரியில் கொடுத்த துணியோட எங்கேயும் நடமாட முடியாது, படுத்த படுக்கையில் நான் இப்படியே போயிட்டேனே, அந்த நல்ல நாட்கள் எனக்கு இல்லாமல் போயிடுச்சே, இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நீங்களும் ஒருவேளை நினைப்பீங்க, ஒருவேளை நல்லா இருந்து ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை சரியும் போது நமக்கு அந்த நல்ல நாட்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறது நம்ம மனசுக்கு வந்து போயிடும். நம்ம நல்லா இருந்தோம் ஒரு காலத்தில், ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். யோபுனுடைய புஸ்தகத்தை பார்ப்போம். 29 இதே மாதிரி சிந்தனையை யோபு சொல்கிறத நீங்கள் பாருங்கள். 2வது வசனம், கடைசியில் 2வது வசனம், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இல்லை, இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். 6வது வசனத்தை பாருங்க, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காய் எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். மனசு பின்னாடி பல வருஷங்களுக்கு பின்னாடி, மாதங்களுக்கு பின்னாடி தாண்டி போகுது. இது ரொம்ப துக்கப்படுத்துகிற ஒரு சிந்தனை. அந்த நல்ல நாட்கள், அந்த நல்ல நாட்கள் அப்படின்னு நினைக்கிறது நம்ம கடந்த காலத்தில் வாழணும்னு நினச்சோம்னா நமக்கு நிகழ்கால வேதனை ரெட்டிப்பாக மாறிடும். நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தனே அப்படின்னு நினைக்க இன்னைக்கு நாம் கடந்து போகக்கூடிய நெருக்கடி, வேதனை, துயரம், துக்கம் பல மடங்கு கொடிதாக தோன்றும். யோபுவுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. யோபுவுக்கு வந்தது தப்புன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாருக்கும் சராசரியாக வரக்கூடியது தான். சகஜமாக இந்த எண்ணம் வந்துடும். ஒரு நல்ல நிலையிலிருந்து மிகவும் வேதனையான சூழ்நிலைக்கு, நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டவங்களுக்கெல்லாம் இது போன்ற எண்ணங்கள் வரத்தாச்சு. ஆனால் இப்படி வர்றது நம்முடைய வேதனைகளை ரெட்டிப்பாக்கும். ஆனால் இதிலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். யோபுனுடைய இந்த சிந்தனையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது அப்படின்னு இருக்கு. அவருடைய செய்தி இது யாருக்கும் அவர் கொடுத்த பதில் கிடையாது. பதிலெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். பதில் சொல்லி முடித்த பிறகு அவங்க பேசுகிறதே கிடையாது. 25வது அதிகாரத்தோட அவருடைய 3வது நண்பர் பில்தாத் பேசி முடிச்சிட்டாரு. ரொம்ப சுருக்கமாக பேசினார். அந்த 3 பேரும் பேசுகிறத நிறுத்திக்கிட்டாங்க.
இனி இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. தன்னை எப்பவுமே நீதிமான் நீதிமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வெறும் வாய்சாலன். இவர் பேசுகிற இவருடைய கேள்விகளுக்கு அவங்களால பதிலும் கொடுக்க முடியலை. துன்மார்க்கன்னு சொன்னாங்க. யார் துன்மார்க்கன்னு அவருக்கு திரும்பி கேட்குறாரு. அதுக்கு பல விஷயங்கள் விளக்கங்கள் சொல்கிறார். சொல்லிட்டு கேட்குறாரு, இதெல்லாம் நான் செய்தேனா, நான் துன்மார்க்கனா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு பதிலும் சொல்ல தெரியலை. ஆக இது போன்ற பிரச்சனைகளில் அவங்க பேசுகிறத விட்டுட்டாங்க. உட்கார்ந்து சும்மா இப்பொழுது வெறும் பார்வையாளர்களைப் போல உட்கார்ந்துருக்கிறார். ஆக 26 அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டார். 27 பேச மாட்டேன்ட்டாங்க. அமைதியாக இருந்ததுனால பின்னும் யோபு பேச ஆரம்பித்தார். 28 அற்புதமான ஒரு அதிகாரம். ஞானம் எங்கே கிடைக்கும்? ஞானம் எவ்வளவு விசேஷம், ஞானம் எவ்வளவு ஒப்பிட முடியாதது, ஞானம் எவ்வளவு விலையேற பெற்றது. ஞானத்துக்கு வழி எங்கே இருக்கு, ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு அதிகாரத்தை அவருடைய பேச்சில் பேசி முடித்தார். திரும்ப டைம் கொடுத்தார். பேசுங்க. பேச மாட்டேன்ட்டாங்க. 29 அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசுகிறத விட்டுட்டாங்க. பின்னும் யோபு நிறைய நேரம் அமைதலாக இருந்த பிறகு தன்னுடைய செய்தியை கொடுக்குறார். இது அவருடைய 2வது செய்தி. முதல் செய்தி 27, 28, 29 அடுத்த செய்தி. 2வது செய்தி யோபு கொடுக்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது அவர் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். நான் சொன்னேன், உலகத்தில் நிறைய பேர் தங்களுடைய முந்தின நல்ல நாட்களை எண்ணி எண்ணி இன்னைக்கு அவங்க கடந்து போகிற துயரத்தில் துக்கத்தில் அவங்க அதை எண்ணும் போது நினைக்கும் போது, இந்த கடந்த காலத்தை நினைக்கும் போது வேதனைகள் பல மடங்காக பெருகுதுன்னு சொன்னேன். இங்கே யோபு இந்த விதமாக மனுஷர்கள் பொதுவாக அடைகிற அந்த விதமான ஒரு 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 மனத்தளர்வு அல்லது ரிக்ரெட்ஸ், கடந்த காலத்தை நினச்சி துக்கப்படுகிற, அதை குறித்து ரொம்ப மனசில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நினச்சி நொந்து கொள்ளுகிற, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், நிறைய கார் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, காடு இருந்துச்சு, தோட்டம் இருந்துச்சு, வயல் இருந்துச்சு, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், ஆடம்பரமாக இருந்தேன், பல நாடுகளில் எங்களுக்கு சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, பணம் இருந்தது, வேலைக்காரங்க இருந்தது, ரொம்ப செல்வ சிறப்பாக இருந்தேன். இன்றைக்கு நாங்கள் நலிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே அவர் எப்படி தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தெய்வத்தோடு உறவு வைத்திருந்தார், அந்த நாட்களை நினைக்கிறேன். இப்போ அவருக்கு ஆண்டவர் அவரை விட்டு தூரமாக இருக்கிறது போல அவருக்கு தோன்றுகிறது. முந்தி இருந்த நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் தேவனோடு. பாருங்க, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தேவனோடு வாழ்ந்த நாட்களை நினைக்கிறார். இப்பவும் தேவனோடு தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பேசுறதில்லை. இது ரொம்ப வேதனைக்குரியதுங்க. ஆண்டவர் பேசுகிற மாதிரி தெரியல, ஆண்டவர் குறுக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் இருக்கிறாரு, என்னை கடந்து போறாரு. என்னால் யோசிக்க முடியலை, பார்க்க முடியலை, தொட முடியலை. ஆண்டவர் என் கூட இப்போ பேசுறதில்லை. ஏன்? ஆண்டவர் சாத்தானுக்கு ஒரு கால அவகாசம் அவன் கேட்டதை கொடுத்துருக்காரு. அவன் கொடுத்துருக்கான், சொல்லியிருக்கான், இவ்வளவு காலத்துக்குள்ள நிச்சயமா வேணா சவால் விடுறேன் உங்ககிட்ட, உங்களை கெட்ட வார்த்தையில் பேசுவான், நீங்கள் வேணா இதை செஞ்சு பாருங்க. எந்த மனுஷனானாலும் தன்னுடைய சரீர சுகம் கெடும்போது அவன் நிச்சயமா தேவனை தேடுறத யோசிப்பான்.
அதனால எவ்வளவு அதிகபட்சமான வேதனையை ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து பாருங்க. நிச்சயமா அவன் உங்களை விட்டு விலகிடுவான், தூஷிப்பான்னு சொல்லி ஆண்டவர் அப்படின்னா நீ செஞ்சுக்கோன்னு விட்டுட்டாரா? அவன் கால அவகாசம் கேட்டிருக்கிறானா? சில மாதங்கள் இப்பொழுது கடந்து போயிடுச்சா? இதுக்கடையில் ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை. ஒன்று மட்டும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல, அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அவன் சரீரத்தை என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்போ அவர் நினைக்கிறாரு ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இல்லை. ஒரு காலத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது, காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அபரீதமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல, 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பிசாசு சொல்கிறான், நீர் அவனை வேலி அடைத்திருக்கிறீர், சுற்றிலையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர். எவ்வளவு சுகம்! பேயினுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, மனுஷனுடைய கண்களுக்கு தெரியலை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேலி அடைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், பிசாசுக்கு தெரியும். அவன் உங்களை பல நேரங்கள்லையும் சுற்றி உங்களுக்கு சேதத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போதும் முடியாமல் போகிறதுக்கு காரணம் தேவனுடைய கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. அவர் உங்களை தம்முடைய செட்டைகளின் நிழலிலே காப்பாற்றுகிறார். கர்த்தர் அக்கினி மதிலாய் உங்களை சுற்றி இருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலால் உங்களை மறைக்கிறார். அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பை ரொம்ப அனுபவிக்கிறோம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவர் என் மேல பிரியமா இருந்தார். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதனால நான் கடினமான நேரங்கள் வந்தபோது, கஷ்டகாலங்கள் வந்தபோது, குழப்பமான சூழ்நிலைகள் வந்தபோது, என் வாழ்க்கையில் சுமைகள் வந்தபோது, என் வாழ்க்கையில் பாரங்கள் எழும்பின போது நான் எளிதாக கடந்து போவதற்கு அவர் எனக்கு வெளிச்சம் கொடுத்தார். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். குழப்பமான ப்ரிப்ளெக்சிட்டி, கன்ஃபியூஷன்ஸ், நிறைய என்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், சுமைகள், நெருக்கடிகள், இடுக்கண்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்த போதும் நான் இந்த இருளை எப்படி கடந்து போனேன்? அவர் அருளும் வெளிச்சத்தினால் இந்த இருளை கடந்து போனேன். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்தார். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு சொல்றார். அவருடைய வார்த்தை எனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருந்தது. யாரிடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 25 பாருங்க. சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு இந்த மனுஷன் இப்போ புதுசாக இப்போ தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்குகிறார் பாருங்க. ஐயோ, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நல்ல கன்சோலேஷன், ஆறுதல் எனக்கு இருந்தது. அவர் என் மீது, என்னோடு கூட அவருடைய வார்த்தையை எனக்கு கொடுத்தார், என் கூட பேசினார். ஆனால் இப்போ ஆண்டவர் பேசுறதில்லை. அப்பொழுது சர்வவல்லவர் என்னோடு இருந்தார், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சார். இப்பமோ அவர் ஜெபம் பண்ணும்போது தேவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது போல தோன்றுகிறார். ஏன் யோபுவுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தேவன் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினார் அப்படின்னு அவரே சொல்றார். எனக்கு இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த துயரம் அவருடைய கரத்தினால் வந்திருக்கிறது. அவர் என்னை தூரத்திலிருந்து என்னை இலக்காக்கினார். He targeted me. என்னை இலக்காக்கி என் மேல் எய்கிறார். எனக்கு காரணம் புரியலையே. ஏன் ஆண்டவர் என்னை விட்டு தூரமா இருக்கிறாரு, ஏன் என்னை இப்படி வேதனைப்படுத்துறாரு, அவருக்கு புரியலை. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் வேதனைப்படுத்தலை, சாத்தான் தான் அவர்கிட்ட கேட்டு அவகாசம் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ரகசியம் அவருக்கு புரியாததுனால ஆண்டவரே செய்கிறார்,
என்று அவர் நினைக்கிறார். ஏன் காரணம்? அவருக்கு புரியலை. ஆராய்ஞ்சு பார்க்குறாரு, யோசிச்சு பார்க்குறாரு, அவருக்கு ஒன்றும் பிடிபடலை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை ரொம்ப அனுபவிச்சேன். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தெய்வ பிரசன்னம் உணர முடியலை. உபவாசம் அவருடைய கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சாப்பிட முடியலை, ஒன்றும் வாய்க்கு ருசியாக தெரியலை, சாப்பாடை விழுங்க முடியலை. அவருடைய சுவாசமே அவருக்கு நாற்றமாக இருக்குது. உள்ளுக்குள்ள குடல்ல இருந்து எல்லா இடமுமே புண்ணு. அவருடைய சரீரம் ரொம்ப வாடையடிக்குது. அவ்வளவு அரிப்பு, அவ்வளவு வேதனை, எல்லாம் சரீரமெல்லாம் தோலெல்லாம் வெடிச்சு வெடிச்சு போச்சு. அடை பற்றி, அழுக்கு பற்றி கருகருத்து போயிட்டார். யாரும் பக்கத்தில் வர விரும்புறதில்லை. தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவா ஏங்குறார்ல அந்த நாட்கள். நீங்களும் நானும் பல நேரங்களில் தேவனோடு நடந்த அந்த நாட்களை நினச்சி நம்ம திரும்ப அங்கலாய்க்கிறோமா? இது உலகத்தில் ஏதோ செல்வமாக சிறப்பாக இருந்தோம், அதை பற்றி பேசலை. ஆனால் அதை விட மேலே தேவனுடைய பாதுகாப்பை உணர முடியலையே. தேவனோடு உள்ள ஐக்கியம் எனக்கு இல்லாமல் இருக்குதே. தேவனுடைய ஆலோசனை எனக்கு கிடைக்கலையே. தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலையே. அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப 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 அத்தியாவசியமானது பணமோ வசதியோ பாதுகாப்போ சுகமோ சௌக்கியமோ சொகுசோ சௌபாக்கியமோ கிடையாது. தேவ பிரசன்னம், தேவ ஐக்கியம், தேவனோடுள்ள உறவு, தேவனை பிரியப்படுத்துவது, தேவன் நம்ம மீது பிரியமாயிருப்பது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எதுக்காக ஏங்குறோம்? அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ இப்படி போயிட்டேன், முன்னாடி அப்படியெல்லாம் நாங்கள் நல்லா வசதியாக வாழ்ந்தோம், இப்போ நாங்கள் இப்படி நலிஞ்சிட்டோம். இதை நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் வரும் போகும். இதெல்லாம் இந்த உலகத்தில் தற்காலிகமானது. இது நம்மகிட்ட இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட போய்டும், இவங்கள்ட்ட போயிடும். பணமாய் தான் உங்கள் கையிலேருந்து இன்னொருத்தட்ட போயிடும், அவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தட்ட போகும், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இழக்கக்கூடாத ஒன்று என்ன? எல்லாம் இழந்தாலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போய் விடக்கூடாது. தெய்வ சமூகத்தை, பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. தேவ சத்தத்தை நாம் கேட்பதை இழந்து போகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் நினச்சி அந்த நாட்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. சிலர் தங்களுடைய பின்னாட்களிலே வாழ்வாங்க. they live in the past, they always live in the past. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு இயேசு வந்தார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அழுதுகிட்டே இருந்தாங்க. சகோதரன் இறந்து போயிட்டான். இறந்து இயேசு வந்தபோது 4 நாள் ஆகி போச்சு. அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கும் போதே தகவல் கொடுத்து விட்டாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஃபோனெல்லாம் இல்லைல்ல, ஆளை அனுப்பி விட்டாங்க. நீங்கள் ரொம்ப நேசிக்கிற லாசரு சோகம் இல்லாமல் இருக்கான், வந்தவனை சோகமாக்குங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நல்ல செய்தி தான், சரியான நேரத்தில் சொல்லிவிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதை கேட்டுட்டு திரும்பவும் அங்கே ஒரு நாள் தங்கிட்டார். அது பிறகு அவர் அங்கேருந்து புறப்பட்டு வர 1 நாள் ஆகிப்போச்சு. இங்கே வந்தபோது 4 நாள் ஆகிப்போச்சு. உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? நீர் மட்டும் நாங்கள் சொன்ன நேரம் உடனே வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இல்லை, எங்கே வாழ நினைக்கிறாங்க? கடந்த காலத்தில். அதை நினைக்கும் போது இயேசு மட்டும் முன்னமே வந்திருந்தா என் தம்பி இறந்திருக்க மாட்டான், இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான். வராதான் தப்பு, செத்தே போயிட்டான், எல்லாம் போச்சு, இனி வாய்ப்பில்லை. இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. ஒரு நாள் எல்லா பரிசுத்தவான்களும் நியாய தீர்ப்புக்கு உயிரோடு எழுப்புவாங்க, அதைத்தானே சொல்கிறீங்க? அது எங்களுக்கு புரியுது, அது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, அவ்வளோதான் நடந்தது, அவ்வளோதான் எங்கள் விதி, நாங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண். இயேசு கிறிஸ்து இவங்க எப்படி பழைய காலத்தில், கடந்த காலத்தில் வாடுறாங்க பாருங்க. நீங்கள் மட்டும் வந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான். நீங்கள் மட்டும்
இது எவ்வளவு துக்கப்படுத்தும் நிகழ்காலத்தில். அந்த மாதிரி அல்ல இது. ஆண்டவரே, நீங்கள் என் கூட இல்லைன்னா, நீங்கள் என் கூட இல்லைன்னா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஆண்டவரோட ஐக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவனுடைய உறவை அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவங்க தேவனோடு இருந்தார்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார். எல்லாரும் தெய்வ பிரசன்னத்தை அழகாக அனுபவிச்சிருக்கிறாங்கங்க. இதை மனுஷன் இந்த குடும்பத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாரு. இவருடைய பிள்ளைகள் துன்மார்க்கர் கிடையாது. ஒருத்தன் கூட தெருவில் இறங்கி வீண் வம்பை இழுக்கிறவன் கிடையாது, சமூக விரோதி கிடையாது. யாரும் போதைப் பொருளை கடத்தலை. கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு யோபனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு யாரும் சொல்ல முடியலை. தேவ பக்தியோடு கூட அவர்கள் நடத்தப்பட்டார்கள். தேவன் என்னோடு கூட இருந்தார், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருந்தார்கள், என்னை சுற்றிலும் இருந்தார். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். சிறப்பாக இருந்தோம். ஆண்டவர் எங்க கூட இருந்ததுனால எல்லா வசதியோடு இருந்தோம். கண்மலையிலிருந்து எனக்கா எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. செழிப்பா இருந்தாங்க. ஏன் இவர் நான் பொன்னும் வெள்ளியோட இருந்தேன்னு சொல்லலை? ஏங்க பாலையும் வெண்ணையும் சொன்னார்? நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. நான் வெள்ளியும் பொன்னும் நிறைய சேர்த்தேன் அப்படின்னு சொல்லலை. வெள்ளியும் பொன்னும் சேர்த்து இவர் சேர்த்து வச்சிருந்தா அடுத்த வீட்டுக்கு என்னத்துக்காகும்? ஆனால் இவர் சொல்லுகிற ஒரு விஷயம், இதெல்லாம் அன்றாட உபயோகத்துக்குரியது. பாலும் நெய்யும் அன்றாட உபயோகத்துக்கு அனுதின பயன்பாட்டுக்குரியது. என்ன சொல்ல வருகிறார்? தேவன் எங்களோடு கூட இருந்தபடினால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம். வெள்ளியும் பொண்ணும் சேர்த்து நான் கட்டி கட்டி அடுக்கி வச்சு பெட்டி நிறைய, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எல்லாரையும் ஏமாற்றி நாட்டை ஏமாற்றி நிறைய வைக்கலை. அதுக்கு சொல்லலை. நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம், அனுதின ஆசீர்வாதங்களாக அநேகருக்கு மாறினோம் என்று சொல்லுகிறோம். 1 6 வரைக்கும், 7 17 வரைக்கும் ஒரு பகுதி. 7 17. இப்போது வீட்டில் இருந்ததை பற்றி பேசினாரு. இப்போ வெளியில் வீதியில் உள்ளதை பற்றி பேச போகிறார். நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது, ஒன்று கவனிச்சுக்கிடுங்க, இந்த மனுஷன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார், நீதிபதியாக இருந்திருக்கிறார். யாரு? யோபு. எங்க பட்டணம்னு பேசுகிறாரு. எந்த பட்டணம்னு எனக்கு தெரியாது. நானும் கொஞ்சம் வேத ஆராய்ச்சியாளர்கள் ஏதாவது பட்டணம் சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். அவங்களும் குறிப்பிட்டு இந்த பட்டணம் தான் சொல்லலை. ஆனால் யோபு வாழ்ந்த பட்டணம் அர்பன் சிட்டி. இது ஒரு 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 கிராமிய சூழ்நிலை அல்ல. அவர் இருந்தது ஒரு பட்டணத்தில் இருந்திருக்கிறாரு. பாருங்க, வாலிபர் நான் பட்டணத்து வாசலுக்கு புறப்பட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இவர் நீதிபதியாக இருந்திருக்கிறார், மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார். பட்டணம் பல நாட்டவர் கூடி வாழக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, நிறைய பேர் இருக்கக்கூடிய, எல்லாரும் இருக்கக்கூடிய, வசதி வாய்ப்போடு ஆடம்பரமாக வாழக்கூடிய ஏராளமான பணக்காரர்கள் நிறைந்த, படித்தவர்கள் நிறைந்த, மேதைகள் நிறைந்த ஒரு பட்டணத்தில் இவர் மேஜிஸ்ட்ரேட்டா நீதிபதியாக இருந்திருக்கிறார். நான் பட்டண வீதியில் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள். இவருக்கு சமூகத்தில் இருந்த மரியாதையை பாருங்களேன். யோபுவுக்கு இருந்த மரியாதை, இந்த மரியாதை இவராக கேட்டு வாங்கினான்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்கும்போது எனக்கு மாலை போடாமல், எனக்கு பொன்னாடை போர்த்தாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க போடுவியாடான்னு சொல்லி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சி அப்படி கேட்டு வாங்கினதா? அப்படி கேட்டு வாங்கினு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை. அந்த மாதிரி ரெப்புடேஷன் வாங்கலை. ரெப்புடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரக்டர். நீங்க நல்ல பேர் எடுத்திருக்கிற நிறைய பேரை பாருங்க, அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்காது. ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த நற்பெயர் எதனால் வந்தது? அவராக கேட்டு வாங்கினதல்ல,
அவருடைய பதவிக்காக ஒடுக்கப்பட்டது அல்ல. அவருடைய நல்ல குணங்களினால் அவருக்கு மக்கள் கொடுத்தது. People respected him. Not that he compelled people to earn. It is not his reputation. It is his character. அவருடைய குணம். தேவனோட கூட நடந்த ஒரு மனுஷன். அவர் எப்படி நடந்த? பிரபுக்கள் பேசுறதை நிறுத்தி 9வது வசனம், தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். இவரிடத்துல ஞானம் இருந்துச்சு. யோபு தன்னுடைய 3 நண்பர்களை காட்டிலும் தேமானியனாகிய எலிப்பாஸ், தேமான்ல இருந்து ஞானம் என்று பைபிள்ல 3-4 இடத்துல வருதுங்க. அந்த தேமானியனாகிய எலிப்பாஸை காட்டிலும், அந்த 3 நண்பர்களை காட்டிலும் ஞானம் அவரிடத்தில் இருந்தது. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் சொன்னாரு, ஞானத்துக்கு மனுஷன் இதுவரைக்கும் எங்க வழி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே அவனால முடியல. எல்லா சாதனையும் செய்திருக்கிறான், மேலே ஏறி இருக்கான், கீழே போயிருக்கிறான், அகலத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், அண்டத்தை எல்லாம் சுற்றிட்டான், அடக்க முடியாததை அடக்கி இருக்கிறான், தடுக்க முடியாத தடுத்திருக்கான், பெயர்க்க முடியாததை பெயர்த்திருக்கான், ஆழங்களுக்குள்ள போய் பெரிய பெரிய விசேஷமான எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் ஞானத்தை கண்டுபிடிக்க அவனுக்கு வழி தெரியல. அதனுடைய விலை ரொம்ப விசேஷமானது. ஆதி இவரிடம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. தேவன் இவனோடு கூட இருக்கிறபடினால் இந்த ஞானம் இவரிடத்தில் இருக்கிறது. அதனால எல்லாரும் பேசின மாதிரி பேசல உலக ஞானத்தை, எல்லாரும் சொன்ன நியாயத்தை சொல்லல. இவனுக்குள் தேவனுடைய வெளிச்சம் இருந்தது, தேவனுடைய ரகசியம் இவனிடத்தில் இருந்தது, கர்த்தருடைய வெளிச்சம் இவன் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போக இவரால் முடிந்தது. அதனால தான் இவர் அந்த மேஜிஸ்ட்ரேட்டா, நீதிபதியா அந்த பட்டணத்தில் இருக்கும்போது இவருடைய ஞானத்தை எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இவருக்கு மேலே யாரும் பேச முடியாது, ஆலோசனை கொடுக்க முடியாது. தங்களுடைய கையினால் வாயை பொத்தி கொண்டார்கள். என்னை கேட்ட காது 11, என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண்கள் எனக்கு சாட்சியிட்டது. உண்மையிலே இவர்கிட்ட ஞானம் இருக்கு, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இவர் இந்த மதிப்பு, மரியாதை, கண்ணியம் இதெல்லாம் மக்களிடத்தில் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கலை. இது அவருக்கு தானாக வந்தது. பைபிளில் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக நல்ல பேர் எடுக்கணும், நம்ம பேர் ரொம்ப புகழோடு இருக்கணும், நம்மளை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், நாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணும், நம்ம பிரபலமாக இருக்கணும், நம்மளை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எவ்வளவோ பாடுபடுறோம்ல. நம்ம பிரபலமாக இருக்கணும், நம்மளை எல்லாருக்கும் தெரியணும், நம்மளை பார்த்தோன்னே எல்லாரும் சல்யூட் அடிக்கணும், சல்யூட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். எல்லாரும் வாங்க வாங்கணும், கையெடுத்து கூப்பிடணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு படபடன்னு ஒரு ஏக்கம் கிடக்குதில்ல. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பேரை வாங்க வேண்டும். பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேர் எடுக்கணும். இது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவே சிலர் கோவப்பட்டு அடுத்தவனா கத்தியில் குத்தி கெட்ட பேர் வாங்கி ஜெயிலில் போயிடுறான். என்னை இப்படி மோசமாக பேசிட்டான், அதனால் நான் குத்திட்டேன். நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இப்படியா செய்கிறது? எத்தனை பேர் பாவம் நல்ல பேர் என்னை மோசமாக சொல்லிட்டாங்க, நமக்கு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி என்னை இப்படி சொல்லாமா, நீ என்னை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுது, ரோசம் வந்துடுது. ஆனால் இவங்க மோசமாயிடுற. பைபிள் எழுதியிருக்குது, நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஆசை நல்லது தான். அது இன்பில்ட்டா ஆண்டவர் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக், அதாவது பிறப்பிலிருந்தே வச்சிருக்கிறாராம் அந்த ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு, பார்த்தீங்களா? நல்ல ஆசை. ஆனால் அதை எப்படி அடைகிறது? அதை எப்படி நம்ம அந்த பேரை பெறுறது? நல்ல பேர் எப்படி எடுக்கிறது? பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம்,
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. தேவ கிருபை சத்தியம். இன்னொரு விதமாக சொன்னால், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்த ஒருவர் யார் இந்த பூமியில்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமியில் வந்தார். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. கழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க? பெண்கள் பொதுவாக என்ன போடுவாங்க? நிறைய அணிகலன்கள், நகைகள் போடுவாங்க. சரப்பணி அல்ல, நெருக்கமாக நகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை இருக்கும், கழுத்து மட்டும் இருக்கக்கூடிய பொம்மை. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகைகள் அப்படியே அதில் போட்டு அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கும் போது அதே மாதிரி நானும் போட்டால் எனக்கும் அழகாக இருக்கும். ஏன்னா நீ போட்டால் நீ பார்க்க முடியாது, நீங்கள் போட்ட எதையும் நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படின்னா ஒரு 2 அடி 3 அடி நீள செயின் போட்டால் வேணால் எடுத்து இப்படி பார்த்துக்கலாம். மறுபடி நீங்கள் போட்டிருக்கிற நீங்கள் பார்க்க முடியாது, அடுத்தவங்க தான் பார்ப்பாங்க. காதில் போட்டதை என்னைக்காவது திரும்ப பார்க்க முடியுமா? கண்ணாடி வேணும் அது பார்க்க. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்படி நீ செஞ்சனா தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நல்ல பேர் எடுப்பாய். நல்ல பேரை வாங்க வேண்டும், தயையும் நற்புத்தியும் பெறும். அப்போ இது கிடைக்குமா? இது நல்ல ஆசைதானம். இது நமக்குள்ளேயே ஆண்டவராக உருவாக்கி வச்சிருக்கிற ஆசைதானம். இது கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறதுக்கு வழி என்ன? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதா. தேவனோட சேர்ந்து நட. அவரை உனக்கு அலங்காரமாக வைத்துக்கொள். அவரை நீ அணிந்து கொள். அவருடைய குணாதிசயங்களை நீ அடைந்து கொள். அவரோட ஐக்கியமாக இரு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் தான் செடி, நீ கொடி. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நல்ல கனி கொடுப்பீர்கள். அவருடைய சாரம் நமக்குள்ள வடியும். அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவில் ஒரு அருமையான ஒரு உப உற்பத்தி பொருள் உருவாகும். பை ப்ராடக்ட், தட் இஸ் கால்ட் ஃப்ரூட். அதுதான் கனி. அவருக்கும் உனக்கும் இடைப்பட்ட உறவிலிருந்து வெளிப்படுறது. கணவன் மனைவியா 2 பேர் இணையும் போது அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்களுடைய உறவில் தேவனோட நீ சேர்ந்து ஐக்கியப்படும் போது அவருடைய சாரம் உனக்குள்ள படியும். நற்குல திராட்சை செடியாக நீ காணப்படுவாய். அதனால இருதயத்தில் எழுதிக்கொள், கழுத்தில் பூண்டுக்கோ. இருதயத்தை பார்க்கறது யாரு? ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எங்க பார்ப்பான்? கழுத்தை பார்ப்பான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கழுத்தில் சரப்பணியை போல அணிஞ்சுக்கோ, இருதயத்தில் எழுதிக்கோ. அதனால தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நல்ல பேர் உனக்கு கிடைக்கும்னு போடும். யோபுக்கு எப்படி நல்ல பேர் கிடைச்சது? நல்ல பேர் எடுக்க அவர் நிறைய நல்ல பேர் எடுக்க பாடுபட்டாரா? நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கதர் சட்டை போட்டுக்கிட்டு அலைஞ்சாரா? மேடையா ஏறி பேசினாரா? இல்லைங்க. தேவனோட அவர் ரகசியமாக நடக்க பழகி இருந்தார். தெய்வ பிரசன்னத்தை அனுபவிச்சார். தேவனோடு அவருக்கு ஒரு ஆழ்ந்த உறவு இருந்தது. தேவ ரகசியம் அவருடைய வீட்டில் இருந்தது. கர்த்தருடைய நடத்துதலின்படி நடந்து கொண்டார். அன்னைக்கு படிக்க பைபிள் இல்லை, ஆனால் எவ்வளோ ஒரு அழகான ஒரு உறவு தேவனோட அவனுக்கு இருந்துச்சு. உயிருள்ள ஒரு உறவு, எ லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், வித் காட். அது அவனுக்கு இருந்தது. அதனால அவனுக்கு வெறும் ரெப்புடேஷன் இல்லை, வெறும் நல்ல பேர் இல்லை, நற்குணம் இருந்தது. நற்குணம் அவருக்கு இந்த மரியாதையை, மதிப்பை அவருக்கு பெற்று கொடுத்தது. இப்போ அவர் என்ன செய்தாரு? வெளியில வீதியில அவருக்கு மரியாதை இருந்தது. அவருடைய நடவடிக்கையை கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க, 12. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். முறையிடுகிற ஏழை, இவர் நீதிபதியா இருந்தார்னு சொன்னேன். நிறைய பேர் இவர்கிட்ட நியாயத்துக்காக வந்தாங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக வந்தாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்தாங்க. முறையிடுகிற ஏழைகள். ஆனால் ஏழைகளை தான் கண்டுக்கிட மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, ஏழைகளுக்கு தீர்ப்பு உடனே வந்துடும். கோர்ட்டில் உடனே தீர்ப்பு வந்துடும். ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு 18 வருஷம் ஆனாலும்
தீர்ப்பு வராதுங்க. அவங்க மண்டையை போட்ட பிறகு அப்புறம் சொல்லுவாங்க இவங்க குற்றவாளின்னு. என்னத்துக்கு? அவன் போய் சேர்ந்தாச்சு, அவங்களுக்கு வர பெரிய பெரிய நினைவு இடங்கள்லாம் அமைச்சாச்சு, அப்புறம் இவர் குற்றவாளின்னு கோர்ட்னால் அறிவிக்கப்பட்டு இது நம்ம ஊர். இங்கே அப்படி தான் நடக்கும். ஏழைகள் எளியவர்களுடைய நியாயம் புரட்டப்படும். பிரசங்கி எழுதுறாரு, நியாயஸ்தலத்தை கண்டு, ஆனால் அங்கே நியாயம் இல்லை, நியாயம் இல்லை, கிடைக்கல. ஏழைகளுடைய நியாயம் புரட்டப்பட்டது. ஆனால் இவர் நீதிபதியாக இருந்தார். He was a magistrate. ஆனால் இவர் யாருடைய நீதியை புரட்டலை. முறையிடுகிற ஏழை, திக்கற்றவர்கள், வாதாட வக்கீல் கூட கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஆள் இல்லை, திக்கற்றவர்கள், அனாதைகள், உதவியற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய நீதியை செய்தேன் அப்படின்னு சொல்றார். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. நிறைய பேருக்கு இவங்களுக்கு இனி யாரும் இல்லை எடுத்து பார்க்க, இந்த கேஸ் எடுத்து பார்க்க, நீதி செய்ய, இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, முடிஞ்சது. இந்த வியாதியிலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, கொடுத்து உதவுறதுக்கு இல்லை. கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அன்னைக்கு இருந்த சமூகத்தில் விதவைகள் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவங்கள பார்த்தாலே எல்லாம் ஒதுக்கி போடுவாங்க. அபசகுணம், சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கும் முன்னாடி கூப்பிட மாட்டாங்க, வரவே கூடாது. ஐயோ, வெளியில் போகும்போது பார்த்து தலையை விரிச்சு போட்டுருங்க நிற்கிறாளே, வெள்ளச்சீலக்காரி வர்றாளே, இல்லை காரியம் நல்லா இருக்குமா? சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். இவருடைய இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அவருடைய பொறுப்பில் எவ்வளோ அழகாக உண்மையாக இருந்திருக்கிறார் பார்த்தீங்களா? நீதியை தரித்து கொண்டேன், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நீதி 11வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில், நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். பாருங்க, அவர் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இயேசு கிறிஸ்து பாரபட்சம் பார்க்கல. பெரியவன் சிறியவன், எளியவன் வலியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, படித்தவன் பணக்காரன் எளியவன் பாமரன், எந்த வித்தியாசமும் அவர் பார்க்கலங்க. எல்லாரையும் சமமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீதி நியாயம் எல்லாவற்றையும் சரியாக செய்தார். இதுதான் அவரும் செஞ்சிருக்கிறார். யோபு, நான் எளியவர்களுக்கு, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். குருடனுக்கு கண், சப்பானிக்கு கால். யோபு ஒரு நாட்களில், அவருடைய நாட்களில் அவர் வகித்த பதவிக்கு எவ்வளவு கண்ணியமான விதமாக நடந்திருக்கிறார் பாருங்க. இல்லை, குருடனுக்கு கண்ணானே, திக்கு தெரியாதவங்க, தவிச்சவங்க எவ்வளவோ ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார். அவங்கள நடக்க வேண்டிய வழியில், கால் இல்லாதவர்களை சரியாக நடக்க வேண்டிய வழியில் நடத்தியிருக்கார். சரியான காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதனால தான் இவர் அங்கிட்டு வரும்போது எல்லாரும் எழுந்து நின்னாங்க. இவர் பேச ஆரம்பித்தா வாயை பொத்திக்கிட்டாங்க. எல்லாரும் இவரை மரியாதை மதிப்பை கொடுத்து இவரை உயர்வாக எண்ணினாங்க. நான் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்து எனக்கு புரியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். வழக்கை ஆராய்ச்சி பார்த்தார். கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்ப்பு செய்யலை. பொதுவாக வழக்கில் முந்தி பேசுகிறவங்க, பைபிளில் எழுதியிருக்குது இல்லையா, வழக்கில் முந்தி பேசுகிறவங்க அவங்க முதல்ல நல்லவங்கள மாதிரி தெரியும். ஆனால் அவனுடைய அயலான் அவனை பரிசோதிப்பான்னு பைபிளில் எழுதியிருக்கு, நீதிமொழிகளில்.
முதல்ல சொல்கிறவங்க எல்லாம் சரியாக சொல்கிற மாதிரியும் நல்லவங்கள மாதிரியும் தப்பே செய்யாத மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்து அவனுடைய எதிராளி வரும்போது இவங்க செஞ்சதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க. சோதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கண்ட உடனே கேட்ட உடனே சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யலை. வழக்கை தீர்வாக உய்த்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். அபகரிக்கிறது நிறையா இருக்குல்ல. சொத்தை அபகரிச்சிருவாங்க, பரப்பை சேர்த்து அவங்க வேலி அடைச்சிருவாங்க, கல்லை மாற்றி போட்டுருவாங்க, வீட்டை அபகரிச்சிருவாங்க, அடமானம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, அடகு வாங்கின பொருளுக்கு 10 மடங்கா விலை சொல்லுவாங்க, வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு தீட்டுவாங்க. இவர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் அப்படின்னு சொல்ற. இது பொது இடங்கள்ல, வெளியில, வீதியில யோபு நடந்து கொண்ட விதம். இவர் ஒரு சும்மா சமுதாய சிற்பி இல்லைங்க. இவர் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். He reflected God and his character. ஆண்டவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கை எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். யோபு தன்னுடைய வாழ்க்கையினால் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை, நம்ம ஒரு கூலியால் வேலைக்கு போகிறோம், நம்ம ஒரு ஆசிரியராக பள்ளிக்கு போகிறோம், நம்ம ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஒரு அரசு ஊழியராக அலுவலகத்துக்கு போகிறோம், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறோம், ஒரு டிரைவராக இருக்கிறோம். ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சு பிழைக்கிறோமே. நம்ம கூட வேலை செய்கிறவங்க மத்தியில் நாம் இப்படி தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியுதா? நான் இருக்கக்கூடிய அந்த அரசு உத்தியோகத்தில், நான் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நான் லஞ்சம் வாங்காமல், நான் கொள்ளையடிக்காமல், நான் அங்கே இருக்கிற பேப்பரை திருடாமல், நான் அங்கே இருக்கக்கூடிய அரசு வாகனங்களை என் சொந்த காய்கறி வாங்கிறதுக்கு பயன்படுத்தாமல் என்னால் சாட்சியாக வாழ முடியுதா? நான் போகிற வேலைக்கு போகக்கூடிய இடத்துல மற்றவங்களை விட உண்மையாக வேலை செய்கிறேன்னா, வெறும் மனுஷன் பார்க்குற விதமாக இல்லை, தேவனுடைய பார்வையில் வேலை செய்கிறேன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது பாருங்கள். கிறிஸ்தவங்களுடைய பேர் இன்னைக்கு ரொம்ப சீர்கெட்டு போய் காணப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன் சுவிசேஷம் பரவலை? நம்முடைய நடவடிக்கைகள் சீராக இல்லை, நாம் தேவனை வெளிப்படுத்துறதில்லை. சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஊருக்குள்ளே வராதிங்க, இங்கே என்ன கிறிஸ்தவனாக இருக்கிறான், இங்கே என்ன சர்ச்சா இருக்குது, இங்கெல்லாம் வந்து சொல்லாதன்னு சொல்லத்தான் முடியும். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தடுக்க எவராலையும் முடியாது. நீங்கள் கொடுக்குற வேத புஸ்தகத்தை வாங்க மாட்டாங்க, துண்டு பிரதியை வேணால் கசக்கி போட்டுருவாங்க, அதை வேணால் தீயரிச்சிடலாம். ஆனால் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் செல்லுமானால் அதை தடுக்க எவராலையும் முடியாது. சுவிசேஷம் பரவாமல் இருக்கிறதுக்கு கிறிஸ்தவங்க தானே காரணம். 2000 வருஷங்களா சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தாச்சு. இந்து என்று ஒரு மதமாக உருவாகிறதற்கு முந்தையே கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. 2.5% தான். ஏன்? இந்தியாவில் இயேசுவை அறிவதற்கு கிறிஸ்தவர்களே மிகப்பெரிய தடையாக இருக்கிறோம். நம்முடைய நடவடிக்கை சரியில்லை, நம்ம பேச்சுவார்த்தை சரியில்லை, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியாக நம்ம இல்லை. ஆனால் யோபு எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனுஷன், பொறுப்பாக நடந்திருக்கிறாருங்க. அதை பணத்துக்காக செய்யலை, புகழுக்காக செய்யலை, பேருக்காக செய்யலை, ஆளுக்கு ஒரு நியாயம் செய்யலை. இப்படி ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன். சும்மாவா சொன்னார் இவனை பற்றி? நல்லவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற இந்த மனுஷன் மாதிரி ஒருத்தன் கூட அப்போ பூமியில் இல்லைன்னு பேய்கிட்ட பலமுறை ஆண்டவர் சொன்னார். நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு உன்னத பலன் நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து நம்ம உறிஞ்சி எடுத்தோமானால்
நம்ம எவ்வளவு நல்ல வேர் பற்றினவர்களாக இருக்க முடியும், நம்ம எவ்வளவு கனி கொடுக்குறவங்களாக இருக்க முடியும். இதெல்லாம் சும்மா வந்துருமா? வராது. இது இந்த மனுஷனுக்கு தேவனோடு இருந்த ரகசிய உறவு, அதனால வந்த வெளிப்படையான நல்ல வாழ்வு இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யலை, ஒரு பிரசங்கம் பண்ணலை, ஒரு பேயை விரட்டலை, ஒரு வீரதீர செயல் செய்யலை, ஒன்றுமே செய்யலைங்க. தச்சு பற்றலையும் வீட்லையும் தான் இருந்தார். வீடு பற்ற தச்சு பற்ற வீடு அங்கே தான் இருந்தார் 30 வயசு வரைக்கும். ஒரு பிரசங்கம் செஞ்சார்னு போட்டிருக்கா? நம்ம தான் சும்மா சொல்கிறோம். அவர் தண்ணி அள்ளி போட்டார், மேலே ஊற்றுனாரு, எல்லா பிள்ளைகளும் ஊற்றுனதெல்லாம் கீழே வந்துருச்சு, இவருக்குள்ள அங்கே அந்தரத்தில் நின்றுச்சு. மண்ணள்ளி வீசினார், ஏசு வீசினது மட்டும் அப்படி கட்டியாக நின்றுச்சு, இதெல்லாம் கீழே விழுந்துச்சு. இப்படி சும்மா டூப் படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே இல்லாமல் இது மாதிரிலாம் சும்மா கதைகள் நிறைய கட்டி விட்டுருக்காங்க. இயேசு ஒன்றுமே செஞ்சதாக இல்லைங்க. அவருடைய வாழ்க்கை ரகசியமாகவே இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாதே. 30 வயசு வரை என்ன வாழ்க்கை வரலாறு யாருக்கு தெரியும்? ஒன்றும் இல்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அவர் 30 வயசில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார் பாருங்க. அன்னைக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. என்னத்தை சாதிச்சாரு நேசகுமாரன் சொல்றதுக்கு? வீடு பற்ற வீடு இல்லை, உளி சுத்தியல் அருவா, இதுதான் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன வாழ்க்கை, என்ன கீழ்ப்படிதல், என்ன உண்மை, என்ன நேர்மை. இயேசுவிடத்துலன்னா உடஞ்சி போன சேரை கொண்டு வந்திருப்பாங்க. இயேசு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுன்னு அந்த தச்சு பட்டறையில் இவர் என்ன செஞ்சார்? அந்த தச்சு வேலையை சீராக செஞ்சு நிரந்தரமாக அது இருக்கிற வரைக்கும் அதை அசையாதபடிக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கிறாருங்க. நேர்மையாக, காசுக்கு செய்யலை. எவ்வளோ அழகாக செய்யணுமோ, எவ்வளோ நேர்த்தியாக செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறார். கலப்பையில் ஓட்டை விழுந்திருக்கும், வெடிச்சிருக்கும், கொண்டு வந்திருப்பாங்க. அதில் முன்னாடி உள்ள அதை 4 நட்டு லூஸாக போச்சு, சரி பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பாங்க. செஞ்சார். எவ்வளோ உண்மை, எவ்வளோ நேர்மை, எவ்வளோ உத்தமம், எவ்வளோ தாழ்வை, எவ்வளோ அன்பு இல்லை. சும்மா வாங்க, அவருடைய சொந்த ஊரில் ஒரு நாள் ஆராதனையில் போய் உட்காந்துருந்தார். அவர் ஏதாவது இவர் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஆராதனையை நடத்துகிற தலைவர், ஜபாலய தலைவர் எதிர்பார்த்தார். படிக்காதவர், பள்ளிக்கூடமே போகலை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நிருபத்தை எடுத்து வாசித்தார். 61வது அதிகாரம் நமக்கு வாசித்து மூடி வச்சுட்டு போய் உட்காந்துட்டார். 2 வார்த்தை சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்ல, என்ன அழகாக சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறி இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் சொன்னார். அங்கே இருந்தவங்களுக்கு கோபம் வந்துச்சு, அதெல்லாம் வேற கதை, வேற மாதிரி போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிதாவுக்கு பிரியமாக நடந்து கொண்டார். அது எப்படி பாதிச்சிருக்குது அந்த மக்களை, அந்த ஊரில் உள்ள மக்களை எவ்வளவு பாதிச்சது. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தவங்க, அங்கேருந்தான் வந்தார் ஒருத்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி தெரிந்தார். எல்லாம் கேடிகள் நிறைஞ்ச ஊர், எல்லாம் பட்டாக்கத்தியோட அலைவான், அம்புட்டு பேரும் ரவுடி பயலுங்க. நாசரேத்து, ஐயோயோ அது ரவுடிகளுடைய கூடாரம் அப்படின்னு பேர் எடுத்திருந்த அந்த நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? அங்கேருந்தான் வந்த. எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மோசமானவங்க தான், தீழ்ப்பானவங்க தான், கேடு கட்டவங்க தான், கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான், அடிதடி பண்ணுறவங்க தான், சண்டை போடுறவங்க தான், குடிகாரங்க தான். இவங்கள்ட்டெல்லாம் ஒன்றும் நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. இன்னும் சாட்சியாக வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இயேசுவை போல நம்ம சாட்சியாய் வாழ முடியுமா? யோபு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார் இல்லை? அதனால இந்த பெரிய தேவ மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. தொடர்ந்து மீதம் உள்ள வசனங்களை வாசிப்போம். 18வது வசனத்திலிருந்து 18-20.
18, 19, 20. என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. எப்போ? அப்போ ஆண்டவரோட இருந்த நல்ல நாட்கள்னு சொல்றார் இல்லையா, அப்போ. இப்பவும் ஆண்டவர் கூட தான் இருக்காரு. ஆண்டவர் இவரை விட்டு கொடுக்கலங்க. ஆண்டவர் தூரத்தில் இருக்கிற மாதிரி தோன்றினாலும், ஆண்டவர் இவருடைய ஜபத்தை கேட்காதது போல தோன்றினாலும், ஆண்டவரே இவரை காயப்படுத்தி விட்டது போல இவருக்கு தோன்றினாலும், ஆண்டவர் இவரை கைவிடவும் இல்லை, ஆண்டவர் இவரை விட்டு விலகவும் இல்லை, ஆண்டவர் முற்றிலுமாய் பிசாசின் கையில் விட்டு கொடுக்கவும் இல்லை. ஆனால் அதை இவருக்கு புரிய முடியலை. இவர் என்ன நினைச்சாராம், ஒரு காலத்தில் இப்படியே என் வாழ்க்கை சந்தோஷமாக நான் அந்த வாழ்க்கையை முடிச்சிருவேன், என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்கள் மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். இப்படி என் வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக, அழகாக, சந்தோஷமாக, சமாதானமாக என் வாழ்க்கை இந்த பூமியில் முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். என் வேர்கள் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது. என் பிள்ளைகள்லாம் நல்ல பேர் எடுத்துட்டாங்க, இன்னாருடைய பிள்ளைகளா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்லவங்களாக வாழ்ந்திருக்காங்க. என் வேர்கள் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது. செழிப்பாக இருந்தோம், நல்லா இருந்தோம், ரம்மியமாக வாழ்ந்தோம், பாக்கியமாக நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு? என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. இப்படி தான் முடியும்னு நினச்சேன், ஆனால் அப்படி தான் முடியலை அவருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சேன், நான் எதிர்பார்க்காதது எனக்கு வந்துருச்சே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டாரே. எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம். நான் ஒன்றும் செய்யலையே, நல்லா தானே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு நல்ல செல்வ பாக்கியமாக என்னை வச்சிருந்தாரு, ஆனால் இன்னைக்கு எதிர்பார்க்கல, இப்படி எனக்கு வந்துருச்சு, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, என் நாக்கில் கேன்சர் வந்துருச்சு, நாக்கு வெட்டி எடுத்துட்டாங்க. ஆண்டவர் இப்படி செய்யலாமா? ஆண்டவர் இப்படி கொடுமை போடலாமா? கர்த்தருக்காக நான் எவ்வளோ பேசினேன், கொண்டையில் கேன்சர் வந்து. சில ஊழியர்களுக்கு என்ன நினைக்கிறது, இப்போ பேச முடியுமா? பேச முடியலையே. எவ்வளோ வல்லமையாக பேசினேன், எவ்வளோ பேர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தேன், எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என் பிரசங்கத்தை கேட்டு. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இப்படி நடக்கும்னு நினச்சேன்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இப்படியெல்லாம் வரும்போது என்ன யோசிப்போம், எப்படி நடந்துக்கிடுவோம்? எல்லாருக்கும் யோபு மாதிரி திரும்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த பூமியிலேயே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஒரு வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, உயர்வோ, தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, என்ன வியாதியானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நடக்கக்கூடாது நடந்துடலாம், வரக்கூடாதது வரலாம், நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம இருப்போம், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம். உங்களுடைய அன்பு, தேவன் பேரில் உள்ள உங்களுடைய அன்பு, உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவர் ஒருபோதும் உங்களை நேசிக்க மறப்பதே இல்லை. உங்களை மறந்து கூட நினைக்காமல் இருக்க மாட்டார். எப்பொழுதும் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். உங்களுக்கு எது அதிக நன்மையாக இருக்குமோ, எது ஆண்டவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருமோ, அதைத்தான் உங்களுக்கு அனுமதிப்பார். ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. அவர் தவறே செய்ய மாட்டார். தவறிக்கூட ஒரு தவறு செய்ய மாட்டார். கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியத்துக்கு வராது. திரும்ப பாருங்க, முடிச்சிருவோம் வேகமா. 21, எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். அவருக்கு இருந்த அதிகாரத்தை பற்றி பேசுறார். எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாய் இருந்தார்கள். மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாறிக்க ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள்.
நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். அவருடைய சமூக பொறுப்புகளை அற்புதமாக நிறைவேற்றிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே சமூக பொறுப்புகள் இருக்குது. குடும்ப பொறுப்பு இருக்குது. குடும்ப பொறுப்பு போக ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே நீங்கள் சமூகத்தில் வேலை செய்கிறீங்க தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய வயத்தை நிரப்புறதுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் வெளியே போய் வேலை செய்கிறீங்களே, அதாங்க சமூக பொறுப்பு. வண்டி ஓட்டுறீங்க, சமூக பொறுப்பு. சமூகத்தில் நீங்கள் வேலை செய்கிறதன் மூலமாக, சமூகத்தில் பொறுப்பாக நடக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. சமூகத்தில் அதை பொறுப்பாக செய்யணும். எதை செய்தார்? ஆட்டோ ஓட்டுற நாம சமூகத்தில் பொறுப்பாக நடக்கணும். யாரோ நடுராத்திரி இந்த பார்சலை கொண்டுட்டு அங்கிட்டு போகணுன்னு சொல்லும்போது கஞ்சா கடத்துறதுக்கு நம்ம போயிட முடியாது இல்லையா? வண்டியோடு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கல்ல. சமூக பொறுப்புங்க. ரொம்ப யோசித்து தான் செய்யணும். எதை நான் செய்கிறேன்? யாருக்கும் கூட்டாளியாக இருக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்காக நான் ஏதாகலும் ஏற்றத்தாழ்வு செய்கிறேன்னா, தீமை சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறேன்னா யோசிக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. வீட்டில் குடும்ப பொறுப்பு இருக்குது, சமூக பொறுப்பும் இருக்குது. நீங்கள் பண்ணுற விவசாயம் சமூக பொறுப்பு உள்ளது. யாரோ சமூகத்துக்கு சாப்பாடுக்கு நீங்கள் வழி செய்கிறீங்க. உங்களுக்கு பணம் கிடைக்குது, நீங்கள் செலவழிக்கிறீங்க, பணம் கிடைக்குது, காசு சேர்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு வேண்டியதை செய்கிறீங்க சார். ஆனால் சமூக பொறுப்பு இருக்குது. எல்லாமே நம்ம ஒவ்வொருவரும் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள். நாம் இன்றைக்கி செய்கிறது இன்னொருத்தருக்கு தொடர்புடையது. ஆக அந்த பொறுப்புகளை எல்லாம் சீராக சரியாக தெய்வ பயத்தோடு நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம கூட கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவாங்க. எல்லா இடமும் உண்மையும் உத்தவமும் நேர்மையுமா இருக்கணும். எல்லாவற்றையும் சரியாக சீராக செய்யணும். மக்கள் காத்திருந்தாங்களாம் இவருடைய வார்த்தைக்காக. ஏன் இவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க? யோபு சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன், என் ஆகாரத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய வார்த்தைக்காக நான் ஏங்குறேன். மக்கள் இவருடைய வார்த்தைக்காக ஏங்குறார் இல்லை? பாருங்க, நம்மளை பற்றி ஒருவேளை கிறிஸ்தவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னெல்லாம் நிறைய பேர் பேசினாலும் என் சாட்சிக்கு எதிராக எப்படி பேசுறது? என் வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அதை எதிர்த்து எப்படிங்க பேச முடியும்? எப்படி பேச முடியும்? இல்லை, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இவருடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையை எதிர்க்கிறவங்க உங்கள் சாட்சி வாழ்க்கையை எதிர்க்க முடியாது. வேதவாக்கியம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கானவனை ஜெயித்தார்கள். இந்த சாட்சியின் வசனம்னா திரும்ப வேத புஸ்தகம்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய சொந்த சாட்சியின் வாழ்க்கை. குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் தான் ஜீவனுள்ள சாட்சி, ஜீவ சாட்சிகள். நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் நம்மை ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சிகளாக தேவன் நம்மை சமூகத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களை பார்க்குறவங்க உண்மையிலே இவன் ஆண்டவருக்கு பயந்தவன், இவன் கிறிஸ்தவன், எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், சரியாக இருப்பான், பொய் சொல்ல மாட்டான், தீமைக்கு போக மாட்டான், அக்கிரமம் இவன்கிட்ட இருக்காது, இவன் இதை செய்ய மாட்டான். உங்களுடைய நேர்மையை வெளிப்படும், உங்களுடைய உண்மை வெளிப்படும். யோசேப்பு ரொம்ப உண்மையாக இருந்தார். ஆனால் அவராக திருச்சி அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய நீதி வழங்கிச்சு பாருங்கள். அவருடைய நீதி விளங்குகிறது. இப்போ எங்கே இருக்கிறார்? இல்லை, அந்த அம்மா அப்பமும் உயிரோடு தானே இருந்திருப்பாங்க. போத்திபாரின் மனைவி அப்பமும் இருக்காங்கல்ல. என்ன ஆயிருக்கும் அந்த அம்மாவுக்கு? திக்குன்னு தற்கொலை பண்ணிக்கலாமா? இவர் பதவிக்கு வந்துட்டார், நம்மளை என்ன செய்வாரோ? அவரை அடித்தவங்க, கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சவங்க, எட்டி உதைச்சவங்க, நிறைய வேலைக்காரங்க ஜெயிலில்.
நெல்சன் மண்டேலாங்கிற ஒரு பெரிய மனுஷன், அவர் ஆண்டவர் அறிஞ்சவர், இயேசுவை நேசிக்கிறவர். விடுதலை போராட்டத்துக்காக ரொம்ப போராடினார். சவுத் ஆப்பிரிக்காவில் நீண்ட காலம் ஜெயிலில் இருந்தார். பிறகு அநேக நாடுகளுடைய அழுத்தத்தினால அவர் வெளியில் வந்தார். மக்கள் அவர் மேலே அன்பு வச்சாங்க. அவர் அந்த நாட்டின் அதிபராக மாறினார். ஒரு நாள் பெரிய ஒரு ஹோட்டலில் அவர் போய் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது எதுக்கு பார்க்குறாரு, இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், ஒத்தையில் உட்கார்ந்துருக்கிறார். இவங்க அங்கே வருவாங்கன்னு தெரியலை, அந்த ஹோட்டல்காரர்களுக்கும் தெரியலை. அதனால் இவர் கூப்பிட்டு பக்கத்தில் வந்து உட்கார சொல்லி அழைப்பு கொடுத்தார். கூட இருந்த இராணுவ வீரர்கள் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். கையெல்லாம் நடுக்கத்தோடு அவர் வந்து உட்கார்ந்தார். சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க, அவருக்கும் சேர்த்து. ஏன்னா இவர் அதிபர் இல்லையா, அவருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. அவர் ரொம்ப பயத்தோட, அவருக்கு சாப்பாடு எடுபட மாட்டாங்க, சாப்பிட முடியலை, நடுங்கிறார், பயப்படுறார். எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாலும் அவரால் சாப்பிட தொடங்கவும் முடியலை, முடிக்கவும் முடியலை, பாடுபடுறார். அவருக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு நெல்சன் மண்டேலா ஆட்களை சொல்லிட்டாரு, அவங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க அவருக்கும் சேர்த்து. யார் தெரியுமா இவர்? அவர் அப்புறம் சொன்னார் அவருடைய போர் வீரர்களை பார்த்து, ஜெயிலில் என்னை காலால் எட்டி உதைச்சவன், என்னை ரொம்ப துன்புறுத்தலுக்குள்ளாக்குனவன் இயேசு நேசிக்க சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் சொன்னார். பழி வாங்கவே இல்லை. எவ்வளோ பெரிய சாட்சியை அவர் விட்டுட்டு போகிறாரு. நம்முடைய சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்த வீட்டில் கெட்ட வார்த்தை பேசி சண்டைக்கு வந்தாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக, தண்ணி சாக்கடை தண்ணி அல்லது கழுவி விட்ட தண்ணி, எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம். எத்தனை பேர் இதை கேட்குறாங்க? இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க, இயேசுவை கும்பிட்றவங்கன்னு சொல்லி இயேசுனுடைய பேருக்கு தூஷணம் கொண்டு வரலையா? கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக பிரஜாதிகள் மத்தியில் தூஷிக்கப்படுகிறது. உங்கள் சாட்சியின் வசனம் பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும் பொல்லாங்கானவனை ஜெயித்தார். உங்கள் சமூக பொறுப்பை சரியாக நிறைவேற்று. ஏங்கணுன்னா ஆண்டவரோடு இருந்த அந்த நல்ல நாட்களுக்காக ஏங்குங்க. அது எனக்கு திரும்ப வேணுமேன்னு சொல்லி உபவாசித்து ஜெபியுங்க. அதான் யோபு செய்தார். அவருடைய ஏக்கமெல்லாம் அதாக தான் இருந்துச்சு. என் மேலே ஆண்டவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. என் கூடாரத்தின் மேலே ஆண்டவர் இருந்தார். எனக்கு அவருடைய ரகசியம் என் கூடாரத்தில் இருந்துச்சு. அவருடைய சத்தம் கேட்டேனே, ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் தூரமாக இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த ஏக்கம் வருகிறது? ஒரு காலத்தில் நல்லா இருந்தனே, நல்ல ஜெபம் பண்ணனே, நல்ல உபவாசம் செய்தனே, நல்ல ஜெப வாழ்க்கை எனக்கு இருந்துச்சே, ஆண்டவர் நிறைய என் கூட பேசிகிட்டு இருந்தாரே, இன்றைக்கு நான் இழந்துட்டேனே, ஐயோ அந்த நல்ல நாள், தேவனோடு நடந்த அந்த நல்ல நாள். இப்படி ஒரு ஏக்கம், ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய அந்த தாகத்தை, அந்த ஏக்கத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை நிச்சயமாக முழுவதுமாக புறக்கணிக்கலை. என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர். திரும்பவுமா தளர்ந்த கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர்.